வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தி வந்திருக்கனால நாங்கள் சித்தி வீட்டில் இருக்கோம். நான் சாதனாவும் ரஞ்சித் அம்மாவும் வந்துட்டு அங்கே வீட்டில் இருக்காங்க. சித்தி மட்டும் இங்கே தனியாக இருக்கனால நானும் அம்மாவும் வந்துட்டு இங்கே சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலே வெளியே போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கு போகிறோம். எந்த தாத்தான்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட சித்தி சித்தப்பா சொல்லியிருக்காங்க. அம்மாச்சி கூட இறந்துட்டாங்க. தாத்தா இருக்காங்க. தாத்தாவுக்கு வந்துட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் வந்துட்டு காலையிலே நாங்கள் வந்து பார்க்க போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ பார்க்க கிளம்பியாச்சு. அம்மாவை மட்டும் விட்டுட்டு நானும் சித்தி அஷிதா அவந்திகா நாங்கள் 4 பேர் மட்டும் தான் போகிறோம். அம்மா வரல. இல்லைன்னா அம்மா விட்டுருவா. ஏன்டா பெரியம்மா வரணுமா? வேணையா பெரியம்மா விட்டுட்டு வந்துடலாம்யா. இடம் இல்லடா கார்ல. எங்க இருக்கு? கார்ல இடம் இருக்கா? எங்க எந்த இடம்? முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கா? சரி, சாப்பாடு சமைச்சுக்கிட்டு பெரியம்மா இருக்கட்டும். நீ இறக்கி விடுமா. நீ நான் சோறாக்கி வைக்கிற சொன்னியா? நீங்க போயிட்டு வாங்க. வா வா வா. சரி வா போலாமா? சரி. குடில் வந்து இப்போ வந்து நல்லா வந்து இலையெல்லாம் விட்டுருச்சு. இந்த சைடு எல்லாம் வந்து வெந்தயம், இந்த சைடு அன்னைக்கு தான் போட்டேன் கடுகு. 2 சைடு ஓரம் வாசப்படிக்காக. அது கரெக்டாக தான். இது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயே வளர்ந்துருச்சுல. நாங்கள் கிளம்பிட்டோம். அவந்திக்காடு வந்து சும்மா சொன்னோம் நாங்கள் வந்து அம்மாவை விட்டுட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு. கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அவள் தான் வந்து நின்றுட்டா. அவந்திகா பெரியம்மா விட்டுட்டு போயிடலாம். இல்லையா நான் இருந்துக்கிட்டா? நானும் வரட்டுமா? பரவாயில்லையே, என்ன இருக்குன்னு சொல்லிக்கோ நினச்சேன். விசாகன் சாதனா ரஞ்சிதம்மா அங்கே இருக்காங்க. சித்தி வந்து கார் எடுக்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எத்தனை மணிக்குன்னா மணி 8:30 இருக்கும் கிளம்புறோம். இப்போ கேட்டை வந்து அவந்திகா தான் சாத்து வந்துட்டு நிற்கிறா. இப்போ அம்மா உள்ள நானும் அஷிதாவும் வந்துட்டு பின்னாடி உட்காருவோம். அவந்திகா அம்மா சித்தி முன்னாடி உட்காந்துக்குவாங்க. அஷிதாவும் அம்மாவும் அவந்திகா சித்தி 3 பேரும் முன்னாடி. இப்போது சமயபுரம் டோல்கேட் வந்தாச்சு. அம்மா வந்துட்டு தாத்தாக்காக வந்துட்டு பழங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் சித்தியும் நானும் வந்து உட்காந்துருக்கோம். அஷிதா அவந்திகா அம்மா 3 பேரும் போயிட்டாங்க. 3 பேரும் நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு 3 பேர் போயிட்டாங்க. இப்போது நானும் சித்தியும் இருக்கோம். செம்ம கும்பல். ஏன்னா காலையில் எல்லோரும் வேலைக்கு போகிறனால அப்படியே 2 நிமிஷம் கூட ரோடு வந்து அமைதியாகவே இல்லை. சரியான கும்பலாக இருக்குது. காலையில் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அவ்வளோ டென்ஷனாக லேட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாம் வேகமாக போகிறது இந்த மாதிரி. டோல்கேட் இதான் டோல்கேட், பெரிய டோல்கேட். 3 பேரும் தீனி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. டிப்ளமோ தானே சிவில் படிச்சு, அதனால அந்த என்ஜினியர் யாரோ ஒரு என்ஜினியருக்கு வந்து கான்ட்ராக்டா வேலை கொடுக்கலாம். வேலை ஒரு நாளைக்கு இருக்காது. இந்த கட்டுமான பணியில இருக்கான். சித்தி வந்து பெரிய சித்தி மட்டும் இங்கே இருக்காங்க அம்மாச்சி வீட்டில். பெரிய சித்தி வந்து வேலைக்கு போகணுன்றனால அந்த அர்ஜென்ட்லேயும் வந்து எங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அதனால் சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் வந்து அம்மாச்சி இருக்கும்போதே நாங்கள் வந்து எடுத்தது. இப்போ தான் வரோம் ரொம்ப நாள் கழிச்சு. இங்கே எங்கள் சித்தி வந்து நீட்டாக செடியெல்லாம் போட்டிருக்காங்க அழகாக. இங்கே வந்து எங்கள் அம்மாச்சி வந்து அடுப்பு சமைப்பாங்க. அடுப்பில் தான் சமைப்பாங்க. ஆனால் இந்த இடமெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக வந்து சித்தி வந்து பூச்செடி போட்டிருக்காங்க. மாடியில் வந்து மேலே வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதனால் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு வீடு ஃபுல்லாக.
வெத்தலைக்குடி. இதுதான் அம்மாச்சி இருக்கும் போதுலேருந்தே இந்த கொய்யாக்காய் இருக்குது. ஆனால் இன்னும் மரம்லாம் இருந்துச்சு, எல்லாம் வெட்டிட்டு வீடு கட்டியாச்சு. இங்கே வந்து எலுமிச்சங்கன்று பெருசாக இருக்கும். வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த எலுமிச்சப்பழம் பறிக்கிறதுக்காக தான் வருவோம். இது மாமரத்தை மட்டும் விட்டுருக்காங்க. கொய்யாக்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. கொய்யாக்காய் கண்ணு. சித்தி வந்து 3 பேர். சாதா கல்யாணத்தில் 3 பேருமே சித்திங்க நின்றுருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சித்தி மட்டும் இங்கே இருக்காங்க, இங்கே பக்கத்தில் வாடகைக்கு. மனத்தை கழிக்கிறேன். இதெல்லாம் அம்மாச்சி வச்ச கரும்பு அப்பையிலேருந்தே இருக்குது. அவ்வளோதான், வந்தோம், சாப்பிட்டாச்சு, தாத்தாவை பார்த்தாச்சு. சித்தி இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம், கடைசியாக சித்தி இருந்தாங்க, பார்த்துட்டோம். நாங்கள் கிளம்ப போகிறோம். ட்ரெயின் எவ்வளோ வயசானாலும் இந்த ட்ரெயின் போனால் அது ஒரு ஆசை. ட்ரெயின் போகுதுன்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். ட்ரெயின் வரனால கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்ன இருக்கா இங்கிட்டு பொன்மலையாமா? முடிவு வந்துருச்சு. வந்திக்கா என்ன அது சொல்ல மாட்டியா? ஆனால் காலைல வேலைக்கு போகிறவங்களாம் ட்ரெயின் போகும்போது எல்லாத்துக்கும் லேட் ஆச்சுன்னு டென்ஷன் ஆகும். தாத்தாவை பார்த்துட்டு சீக்கிரமாக வந்தாச்சு. ஏன்னா சித்தி வேலைக்கு போகணும். அதனால் சரி, பாப்பாவுக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதனால் அட்டன் பண்ணுன்றதுக்காக சீக்கிரம் வந்தாச்சு. வேலைக்கு போகணுன்னா இல்லை அங்கே தாத்தா வீட்டில் இன்னொரு சித்தி, அம்மாவோட தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி. அதனால் அப்புறம் வந்து சித்தி வந்துட்டு நர்சரியில் வந்துட்டு மாங்காய் கண்ணுலாம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ தோட்டத்துக்கு போகிறோமா வீட்டுக்கு போகிறோமா அப்படின்றது தெரில, சித்தி தான் சொல்லுவாங்க. ஒரு ஃபோனுக்காக வெயிட்டிங். அப்படின்னா நேராக போகிறதா இல்லை வீட்டுக்கு சைடில் திரும்புறதான்னு தெரில. இப்போது நாங்கள் தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் திருப்பி நாங்கள் வந்து சாயங்காலம் இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு. வந்தோடனே வேலை ஆரம்பித்தாச்சு. இந்த மரத்தை விட்டுட்டு இப்போ இந்த மரத்துக்கு வந்தாச்சு. இதில் வந்து இந்த மேலே வந்து கொழுந்தா இருக்கிறத வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை வந்து வேக வச்சு குடிக்கலாம், அப்புறம் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ரொம்ப நல்லது இந்த செடி. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ கொய்யாக்கா மரமே இல்லை. சரி, அதனால் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலான்னு. இது நல்லா இருக்கு, அதனால் சுகருக்கு. அப்போல்லாம் வந்து இதில் புளி உப்பும் வச்சு சாப்பிடுவாங்க அந்த கொய்யாக்காய் இலையில். இப்போல்லாம் யாரும் அதை சாப்பிட்றதில்ல. புளிச்சிக்கிற தானேயா? கொஞ்சம் ஆஞ்சிட்டு போகலாமா? புளிச்சிக்கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே எங்கள் செல்வியத்தை தான் கொடுப்பாங்க. புளிச்சிக்கீரை, அதனால அந்த புளிச்சிக்கீரை வந்து ஆஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். குருவி கூடு மூக்கில் எல்லாம் இது பண்ணாமல் தண்ணி குருவி இன்னும் ஒன்றும் மரத்துக்குள்ள சப்போட்டா பூ அழகா இருக்கு.
போன டைம் வரும்போது தான் அந்த கொய்யாக்காய் மரத்தில் வந்து நாங்கள் கொய்யாக்காய் பறித்தோம். ஆனால் இந்த தடவை இல்லை. இந்த கொய்யாக்கால தான் போன டைம் நிறைய இது பண்ணோம். இப்போ தான் இதில் பிஞ்சு வருது பூ. குட்டி கொய்யாக்காய். நிறைய பட்டர்ஃப்ளை பறக்குது. எருமை மாடை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. பாருங்க, நீங்களும் பாருங்க, நாங்களும் பார்க்குறோம். ஒரு சிலவங்க வீட்டிலலாம் சண்டை போட்டால் திட்டுவாங்க, எருமை மாடு அப்படின்னு. இப்போ இந்த மாடை பார்த்தாலே எனக்கு சாதனை ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா சண்டை போட்டால் மாடை எருமை மாடை அப்படின்னு சொல்லுவோம். யார் யார் இந்த மாதிரி எங்களை மாதிரி பேசியிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மாடு அப்படி சொல்லிட்டு. சாணா ரோட்டில் மாடு இருந்துச்சுன்னா சாணா ரஞ்சிதமாக சொல்லலாம், பாரு பிரியங்க பாரு நடு ரோட்டில் எப்படி படுத்துருக்குன்னு, போகுதான்னு பாரு அப்படின்னு. கீழே அந்த கொய்யாக்கான நல்லா இருந்துச்சு. கிளைமேட் செம்மையாக இருக்குது, நல்ல வெயில். சித்தி வந்து செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ரோஸ் அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. சித்தி வந்து பூக்கிறதுக்காக கட் பண்ணி விடுறாங்க. வெயில். நானும் இங்கே வந்து உளுந்து வந்து கீழே உட்காந்து பறித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிருட்டு வந்துருச்சு வெயில். அதனால நான் எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். பாப்பா செம்ம வெயிலாக இருக்குது. ஏன்னா எதிர் வெயில், சாயங்கால வெயில்னு சொல்லுவாங்கல்ல தானே, அதனால நிற்க முடியல. கொய்யாக்காலாம் இருந்துச்சு. போன டைம் நாங்கள் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு கொய்யாக்காய் மட்டும் எழுந்துருச்சு. ஏன்னா இப்படி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து செடி வச்சப்போ இந்த மாதிரி கட் பண்ணாமல் தான் காயெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருப்பேன். அதனால் ஸ்ரீ தான் நான் சொன்னாங்க, இது மாதிரி ஃபஸ்ட்டு வரதை வந்து கட் பண்ணணும், அப்புறம் தான் வந்து காய் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. கொஞ்சம் செடி வந்த உடனே ஃபஸ்ட்டு செடியை வந்து கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வர காய் தான் நல்லாயிருக்கும். பூவெல்லாம் பறித்து விட்றணும். நாங்கள் பூ பறிக்காமல் தான் அந்த மரமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ மரம் அவ்வளோ காய் காய்ச்சிச்சு. கடைசியாக இப்போ வந்து கொய்யாக்காய் மரமே வீட்டில் இல்லாமல் போயிடுச்சு.